சந்தனமரி, ஜெயராஜ், லெலியோன், சந்தனசாமி, ஆரோக்கியமரி இவர்களின் ஆண்மையை பாட்சிக்காகவும், அருள்சாமி, ஃப்ளோமினா குடும்பத்திற்கு அன்னை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ராஜன், சுலக்ஷனா உடல் நலனுக்காக, குடும்ப கருத்துகளுக்காக, குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மையை பாட்சிக்காகவும், சூசைமரி, ஜாக்லின் மரி, ஆரத்தி மற்றும் அக்குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மையை பாட்சிக்காகவும், அமுல்ராஜ் பிறந்த நாளுக்கு மாதாவுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும், தாமஸ் குடும்பம் மாதாவுக்கு நன்றியாகவும், ராஜேஷ் கிறிஸ்டி, திவ்ய பாரதி திருமண நாளுக்கு மூவரு இறைவனுக்கும் தேவ அன்னைக்கும் நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேற பிள்ளைகளின் நற்படிப்புக்காகவும், தயாளன் ரொலண்ட், அந்த்வானெத் ரொலண்ட் குடும்பத்தினரை இறைவன் ஆசிர்வதித்து பாதுகாக்கவும், அந்த்வானெத் ரொலண்ட் அவர்களின் ஆண்மையை பாட்சிக்காகவும், ஆரோக்கியசாமி, ஆரோக்கியமரி, வில்லியம், எமானுவேல் இவர்களுடைய ஆண்மையை பாட்சிக்காகவும், ஆந்திரே, ஜெராட், அந்துவான், அருள்மரி, ஷில்பர்ட், ஜூலி, ஃப்ளோமினா இவர்களுடைய ஆண்மையை பாட்சிக்காகவும், நாம் ஒவ்வொருவருடைய கருத்துகளுக்காகவும், திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், வேதியர்கள், பொதுநிலையினருடைய கருத்துகளுக்காகவும், உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவரும் விரைவில் நலம் பெற வேண்டும் என்ற கருத்திற்காகவும், இக்கருத்துகள் இத்திருப்பலி கருத்துகளாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இக்கருத்துகளுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் நம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தூய மரியே, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள், வாருங்கள். இன்னிசை கீத முழங்கிட முழங்கிட கூடுங்கள், கூடுங்கள். வழியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள், வாருங்கள். இன்னிசை கீத முழங்கிட முழங்கிட கூடுங்கள், கூடுங்கள். இறைவன் உறவாகும் இந்த திருப்பலி விருந்தாகும். இறைவன் பலியாகும் இது உன்னத உறவாகும். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள், வாருங்கள். இன்னிசை
இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள் கூடுங்கள். நிம்மதி தேடி அலைகின்ற நெஞ்சில் ஆறுதல் தருகின்ற ஆலயம். நிறைவான வாழ்வை இகமதில் வாழ அழைக்கின்ற இயேசுவின் ஆலயம். சமத்துவ பலியாகும் இது சங்கமம் உருவாகும். சமத்துவ பலியாகும் இது சங்கமம் உருவாகும். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள் வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள் கூடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திரு அவையானது புனித ஆரோக்கிய அன்னை நம்முடைய தாய் அன்னை மரியாவுடைய பிறப்பு விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் அதிகமாக அனுபவிக்கிறது யாருடைய அன்பை என்றால் தாயினுடைய அன்பு. தாயினுடைய அன்பிற்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏனென்று சொன்னால், பிறக்கின்ற போது வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவுக்கு வலியை கொடுத்து கொண்டே பிறந்தாலும் பிறந்தவுடனே பெருமகிழ்வோடு தன்னுடைய குழந்தையை கையில் ஏந்தி கொஞ்சுகின்ற அந்த தாயினுடைய அன்பு அளபரியது. அத்தகைய ஒரு தாயின் அன்பை இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். மன்னக தாய்மார்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு என்றால் விண்ணக மன்னக அரசியான நம் தாய், நம் பாசமிகு அன்னை ஆரோக்கிய அன்னை நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பாசத்தினாலும் தன்னுடைய அன்பினாலும் பாதுகாத்து வருகின்றார், பராமரித்து வருகின்றார். ஒரு சில நேரங்களில் அந்த தாயினுடைய அன்பை நாம் உதாசீனப்படுத்தி இருக்கலாம். எனவே அப்படிப்பட்ட நேரங்களை நினைவு கூர்ந்து இந்த மன்னிப்பு வேண்டுவோம். இந்த திருப்பலியில் நாம் ஒவ்வொருவரும் தகுதியான உள்ளத்தோடு பங்கு பெற நம்முடைய பாவங்கள் குற்றங்களை ஏற்று மனமருந்தி மன்னிப்புவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சி
உமக்கு மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாகிய ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனின் செம்மறியே, தந்தையில் திருமகனே, உலகின் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உள்ளவர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னி மரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம் அடியார்களாகி எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் கலிகூரும். பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன்.
நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. புனித கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர், புகழ் அனைத்திற்கும் மிக ஏற்றவரும் நீரே. ஏனெனில் என் இறைவன் இயேசு கிறிஸ்து நீதியின் ஆதவனாய் உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறை வார்த்தைகள் 1 முதல் 16 முடிய மற்றும் 18 முதல் 23 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும். பெரேட்ஸின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் இராம், ராமின் மகன் அமினதாபு, அமினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபெயாம், ரெகபெயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே இயேசு கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய் ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில்
அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவுடைய பிறப்பு விழாவை ஆரோக்கிய அன்னையினுடைய பிறப்பு விழாவாக இன்றைக்கு நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். அன்னையின் மரியாவுடைய பெயரை தாங்கியிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்னை மரியாவுடைய திருநாம வாழ்த்துகளையும் அன்போடும் மகிழ்வோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவுடைய பிறப்பு மனித குலத்துக்கே ஒரு மாபெரும் வியப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இறைவனுக்கே தாயாக வேண்டியிருந்த ஒரு காரணத்தினால் அன்னை மரியாவுடைய பிறப்பே மீட்பின் தொடக்கமாக கருதப்படுகிறது. அன்னை மரியாவுடைய பிறப்பை பற்றி புனித அகுஸ்தினார் இப்படியாக கூறுவார்: நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த பெருவிழா இன்றைக்கு தொடங்கிவிட்டது. மண்ணகத்தில் தோன்றிய விண்மலர் அன்னை மரியா, இவரிடமிருந்துதான் வான்புகழ் லீலி மலர் உதித்ததாக அவர் கூறுகின்றார். முதல் ஏவாளோ கண்ணீர் வடித்தார், இரண்டாம் ஏவாளாகிய அன்னை மரியாவோ பூரி படைந்தார். இவரிடமிருந்துதான் நமக்கு மீட்பு கிடைக்கின்றது, திருமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து. முதல் பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவாளால் மாசுபடிந்த அந்த உள்ளத்தோடு பாவக்கரையோடு பிறந்த நாம் இவரிடமிருந்து பிறக்கின்ற அந்த திருமகனால்தான் நமக்கு மீட்பு கிடைத்ததாக நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி பிறப்பும் மேன்மையும் கொண்ட நம்முடைய அன்னை மரியாவுடைய பிறப்பு விழாவை சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது எருசலேம் தேவாலயத்தில் எருசலேமில் அன்னாவுக்கென்று ஒரு பெரிய தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்திற்கும் அன்னை மரியாவுடைய பிறப்பு பெருவிழாவிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக ஒரு பாரம்பரியம் கூறுகிறது. ஏனென்று சொன்னால் கிபி 5ஆம் நூற்றாண்டில் பெசாய்தா குலத்துக்கு அருகில் அன்னாவுக்கென்று ஒரு பெரிய ஆலயம் கட்டுகிறார்கள். அன்னாவும் சுவக்கீனும் அந்த குலத்தின் வடக்கு பகுதியில் வாழ்ந்ததாக கருதுகின்றார்கள். எனவே அந்த ஆலய அபிஷேக திருநாளைத்தான் அன்னை மரியாவுடைய பிறப்பு விழாவாக கொண்டாடுவதாக ஒரு பாரம்பரியம் கருதுகிறது. இந்த சுவக்கின் அன்னாள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, சுவக்கின் தாவீதின் வழிமரபில் வந்த ஒரு பெரிய செல்வந்தர். அவருக்கும் ஆரோனின் வழிமரபில் வருகின்ற அன்னாவுக்கும் இளம் வயதிலேயே திருமணம் நடைபெறுகிறது. இவர்கள் இருவரும் கடவுளுடைய பார்வையில் நேர்மையாளர்களாக ஒருவரை ஒருவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யக்கூடிய ஒரு தம்பதிகளாக வாழ்ந்து வருகின்றார்கள். தங்களுடைய வருவாயில் 10இல் ஒரு பங்கை ஆலய பராமரிப்புக்காகவும் மீதி தொகையை அங்கிருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து அவர்களும் அந்த வறுமை நிலையை போக்கி இவர்கள் உதவி செய்கின்றார்கள். இப்படி இவர்கள் தாராள உள்ளத்தோடு கடவுளுக்கு ஏற்ற உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபொழுதும் 20 ஆண்டுகளாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. அப்படி 20 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையிலும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரில் அகமகிழ்ந்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு முறை சுவக்கினுக்கு அவருக்குரிய அந்த வழிபாட்டு முறை வருகின்ற பொழுது எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று காணிக்கை செலுத்த செல்கின்றார். அப்படி காணிக்கை செலுத்த செல்லுகின்ற பொழுது அங்கு ஆலயத்தில் குழுமி இருக்கின்ற இஸ்ரேலில் ஒரு சில பேர், நீ குழந்தை பேறு பெற இயலாதவன், அப்படி இருக்கையில் நீ எப்படி கடவுளுக்கு காணிக்கை செலுத்த முடியும் என்று சொல்லி அவருடைய இயலாமையை அங்கு எள்ளி நகையாடுகின்றார்கள். அவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகின்றார்கள். அவரை கேளனமாக பேசுகின்றார்கள்.
இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கின்ற சுவக்கின் மனமுடைந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், அருகில் இருந்த ஒரு பாலைவனத்திற்கு ஓடி சென்று மனநொந்து கதறி அழுகின்றார். தனக்கு குழந்தை பேறு இல்லையே, இவ்வளவு ஆண்டுகளாக திருமணமாகியும் குழந்தை பேறு இல்லையே, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தோம், ஆனால் நமக்கு குழந்தை பேறு இல்லையே என்று சொல்லி மனம் நொந்து அழுகின்றார். அப்பொழுது அவர் கடவுளிடம் உருக்கமாக ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு முதிர்ந்த வயதில் ஈசாக்கை கொடுத்து அவரை நிறைவாக ஆசிர்வதித்தீரே, அதே போன்று என்னையும் ஆசிர்வதியும் என்று சொல்லி மனமுருகி இறைவனிடம் ஜெபிக்கின்றார். இந்த செய்தியானது அன்னாவுக்கு தெரிய வருகிறது. தன்னுடைய கணவரை ஆலயத்தில் குழுமியிருந்தவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் அவரை கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள் என்பதை அறிய வருகின்ற அன்னாவும் மனம் நொந்து அருகின்றார். தன்னுடைய அந்த மலட்டு தன்மையை, குழந்தை பெறா இயலாத நிலையை எண்ணி கண்ணீர் வடிக்கின்றார். இப்படியாக அவரும் ஜெபிக்கின்றார். அன்று முதிர்ந்த வயதில் சாராவுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவரை நிறைவாக ஆசிர்வதித்தீரே, அதே போன்று எனக்கும் இந்த முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தையை கொடுத்து என்னுடைய இந்த மலட்டு தன்மையை போக்கி மல்லடி என்கின்ற அந்த அவப்பெயரை என்னிடமிருந்து நீக்க செய்வீராக என்று சொல்லி அவரும் மனம் விட்டு கதறி அழுகின்றார். இறைப்பற்று நிறைந்த 2 பேருடைய கண்ணீரையும் ஆண்டவர் இரக்கத்துடன் நினைவு கூர்கின்றார். பிறகு ஆண்டவரின் தூதர் ஒருவரை அன்னாவுக்கு அனுப்பி, உம்முடைய இகழ்ச்சியை நான் போக்கி விடுவேன், உம்முடைய குரல், உம்முடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உம்மிடம் ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை எப்படிப்பட்டது என்பதையும் அந்த தாய்க்கு அன்னாவுக்கு அவர் எடுத்துரைக்கின்றார். உம்மிடம் பிறக்கின்ற குழந்தை அருள்மிக பெற்ற குழந்தையாக இருக்கும், கடவுளுடைய அன்புக்கு உரிய ஒரு குழந்தையாக இருக்கும், மனிதகுலத்தின் பெருமையாக இருக்கும், அனைத்து மக்களுடைய புகழ்ச்சிக்கும் உரிய குழந்தையாக உம்மிடம் தோன்ற இருக்கின்ற குழந்தை இருக்கும் என்று சொல்லி அவருடைய இகழ்ச்சியை போக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தை பிறப்பினுடைய மகத்துவத்தையும் மாண்பையும் அங்கு அன்னாவுக்கு எடுத்து கூறி செல்கின்றார். இந்த செய்தியை அவர் பாலை நிலத்தில் தனியாக இறைவனிடம் அழுது ஜெபித்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய கணவருக்கு சொல்லி அனுப்புகின்றார். அவரும் இந்த இரட்டிப்பான மகிழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மனைவியோடு வந்து சேர்ந்து வாழ்கின்றார். சேர்ந்து வாழ்ந்த பொழுது அற்புதமாக அன்னை மரியா கருவுறுகிறார். அன்னை மரியா கருவுற்ற உடனே அவர்கள் ஒரு விண்ணப்பம் செய்கின்றார்கள். இந்த குழந்தையை நாங்கள் உமக்கே காணிக்கையாக அர்ப்பணித்து விடுகின்றோம். எப்படிப்பட்ட குழந்தையாக, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நாங்கள் இந்த குழந்தையை கடவுளுக்கே கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லி ஜெபிக்கின்றார்கள். அதே போன்று குழந்தை அற்புதமாக பிறக்கின்றார். கடவுளுடைய அருளாலும் ஆசிராலும் இரக்கத்தாலும் அன்னை மரியா தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே எந்த ஒரு மாசும் இல்லாமல் அற்புதமாக அமல தாயாக அவர் உற்பவிக்கின்றார். அவருடைய பிறந்த நாளைத்தான் இன்றைக்கு அன்னையின் பிறப்பு பெருவிழாவாக ஆரோக்கிய அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவாக நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அன்னையினுடைய பிறப்பு விழா நம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துகின்ற செய்தி என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இந்த மண்ணுலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே யார் நம்மை அதிகம் அன்பு செய்கிறார்கள் என்று சொன்னால் தாய் ஒருவர் மட்டும்தான். கணவரும் அன்பு செய்வார், தந்தையும் அன்பு செய்வார். ஆனால் தந்தையை விட தாயினுடைய அன்பு உயர்ந்தோங்கி இருக்கும். நாம் மற்றவர்களை அவருடைய முகம் பார்த்து, அவருடைய நிறம் பார்த்து, அவருடைய குணநலன்களை பார்த்து அன்பு செய்வோம். ஆனால் பெற்ற தாயானவள், ஒரு தாய் எப்படிப்பட்ட நிலையில் அன்பு செய்கிறார் என்று சொன்னால், ஒரு குழந்தை தன்னுடைய கருவில் உருவாகி உடனே அது கருப்பா சிவப்பா, நல்லா ஆணா பெண்ணா எதுவுமே தெரியாது. ஊனமா பிறக்குமா, செவிடா பிறக்குமா, திடகாத்திரமா பிறக்குமா, எதுவுமே தெரியாது. அப்படி எதுவுமே தெரியாத நிலையிலும் அந்த குழந்தையின் மீது ஒரு தாய் அளவு கடந்த அன்பு வைக்கின்றார். அந்த குழந்தையினுடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் ஆவலோடு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கின்றார். அப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தை கருவில் உருவாகிய உடனே அன்பு செய்ய ஆரம்பிக்கின்றார். ஆனால் குழந்தை பிறக்கின்ற பொழுது மரபணு குறைபாடுகளோடு பிறக்கின்றது. அது குழந்தை பிறந்த 1 மாதத்திலேயே கண்டுபிடித்து விடுகிறார்கள். அந்த மரபணு குறைபாட்டை எப்படியாவது நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தாயும் சரி, அவருடைய கணவரும் சரி, பல நிலைகளில் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். பல மருத்துவம் எங்கெங்கெல்லாம் சென்று அந்த நோயை குணமாக்க முடியும் என்று சொல்லுகின்றார்களோ எல்லா மருத்துவமனைகளுக்கும் சென்று பார்க்கின்றார்கள், முடியவில்லை.
வெளிநாடுகளிலிருந்து இறங்கி வந்து ஆட்களை கொண்டு வந்து மருத்துவம் பார்க்கின்றார்கள். அப்பொழுதும் அந்த குழந்தையினுடைய மரபணு குறைபாட்டை சரி செய்ய இயலவில்லை. கடைசியாக இந்த குழந்தையை இனிமேல் காப்பாற்ற முடியாது என்கின்ற நிலைக்கு வருகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு பொருத்தப்பட்ட அந்த செயற்கையான சுவாசத்தை அகற்ற முயற்சி செய்கின்ற பொழுது அந்த தாய் அந்த பிஞ்சு கரத்தை பற்றி பிடித்து கொண்டு இப்படியாக சொல்கின்றார், என் அன்பு மகனே, உன்னை எங்களோடு தக்க வைத்து கொள்ள எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்தோம். எங்களால் இயன்ற எல்லா முயற்சிகளையும் நாங்கள் செய்துவிட்டோம். எங்களிடம் இருந்த அனைத்தையுமே உமக்காக நாங்கள் இழந்து விட்டோம். இனி எங்களிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை. உம்மை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள இயலுமானால் எங்களுடைய வாழ்க்கையை உமக்காக தந்து அதையும் உமக்காக செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த பிஞ்சு கரத்தை பற்றி படித்து கொண்டு அவர் கண்ணீர் வடிக்கின்றார். உன்னை காப்பாற்ற இயலாமல் போன எங்களுடைய அந்த தகுதியின்மை நிலையை நினைத்து நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம், எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள் என்று அந்த பிஞ்சு கரத்தினுடைய கரங்களை பற்றி பிடித்து கொண்டு அந்த தாயானவள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கின்றார். அந்த குழந்தையும் இறந்து விடுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு மன்னக தாய்க்கு இப்படிப்பட்ட ஒரு அன்பு, ஒரு பாசம் இருக்கிறது என்று சொன்னால் விண்ணக மன்னக அரசியாக இருக்கின்ற நம்முடைய அன்னை மரியா நம் ஒவ்வொருவர் மீதும் எந்த அளவு கடந்த பாசம் மிகுந்தவராக இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் ஒரு சில நேரங்களில் நம்முடைய அன்னை மரியாவையும் சரி, நம்முடைய பெற்றோர்களையும் சரி, தாய்மார்களையும் உதாசீனப்படுத்துகிறோம். அவருடைய அன்பை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்களை தனியாக விட்டு விடுகிறோம். கல்லில் செதுக்கிய சிற்பத்தை விட என்னை கருவில் சுமந்த தாயை சிறந்தவள் என்று ஒரு கவிஞர் பாடுகின்றார். இன்றைக்கு கருவில் சுமந்த தாயை நாம் கழிவறைக்கு அருகில் தான் போட்டு வச்சிருக்கிறோம். நிறைய வீட்டில் போய் பார்த்தா, நன்மை கொடுக்க போகும்போதும் போய் பார்த்தோம் அப்படின்னாக்க இங்கே நிறைய இடத்தில் அவர் ஒதுக்குப்புறமான கண்டும் காணாமல் பாராமுக ஒரு இடத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையை நாம் அவர்களுக்கு விட்டு வைக்கக்கூடாது. உண்மையாகவே நாம் அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் விண்ணகத்தாயையும் அன்பு செய்ய வேண்டும், மண்ணகத்தாயையும் அன்பு செய்ய வேண்டும். இன்றைக்கு யாரோருடைய பிறந்த நாளையும் நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் உங்களுடைய தாய்மாருடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுகின்றீர்களா? அவருடைய பிறந்த நாளை நீங்கள் அறிந்து வைத்திருக்கின்றீர்களா? கேள்வி கேட்க வேண்டும். டெத்துக்கு வரும்போது ஒரு சில பங்களை நாங்கள் பார்ப்போம். உங்களுடைய தாயினுடைய பிறந்த நாளை சொல்லுங்கள் அப்படின்னா யோசிப்பாங்க, தெரியல. பல பேருக்கு ஃபோன் பண்ணி அப்போ தான் கேட்பாங்க, எப்போ பிறந்தாங்க, எந்த வருஷம் பிறந்தாங்க, யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு நாம் இல்லாமல் உங்களுடைய தாய்மாருடைய பிறந்த நாளை அறிந்து கொள்வோம். உங்களுடைய ரசிகர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம், பயங்கரமாக கேக் வெட்டி கொண்டாடுவோம். அவனுடைய பிறந்த நாள் நம்முடைய பிறந்த நாளாக கொண்டாடுவோம். அது தேவையில்லை நமக்கு, அது நமக்கு மகிழ்ச்சி தராது. மாறாக உங்களை கருவில் சுமந்து உங்களுக்காக அனைத்தையும் இழந்த தாய்மாருடைய பிறந்த நாளை கொண்டாடி அவருடைய பிறந்த நாளை அவர்களை மகிமைப்படுத்துகின்ற பொழுது, அவர்களை வாழ்த்துகின்ற பொழுது நமக்கு இன்பம் இரட்டிப்பாக கிடைக்கும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவில் பலவிதமான பக்தி முயற்சிகளை எடுக்கின்றோம். வேளாங்கண்ணிக்கு நடந்து பாத யாத்திரையாக போவோம், திருத்தலத்திற்கு நடந்து போவோம், அன்னதானம் செய்வோம், ஏழை எளிய மக்களுக்கு பிறரன்பு பணிகளை எல்லாம் செய்வோம். அதையெல்லாம் சிறந்ததுதான், இல்லை என்று சொல்லவில்லை. அதைவிட சிறந்தது உங்களுடைய தாய்மார்களை நீங்கள் மதிக்கின்றீர்களா? அவர்களை அன்பு செய்கின்றீர்களா? கடைசி காலத்தில் அவர்களோடு உடனிருந்து அவருடைய அந்த தாய்க்குரிய அன்பை மீண்டுமாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்றீர்களா என சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். இறைமகன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆனந்தம் என்ன ஆனந்தம், இல்ல ஆனந்தம், என்னை உமக்கு கொடுப்பதுதானே ஆனந்தம். உம்மில் உமக்காய் வாழ்வது என்ன ஆனந்தம், உம்மில் உமக்காய் வாழ்வது என்ன ஆனந்தம். என்ன ஆனந்தம், இல்ல ஆனந்தம், என்ன ஆனந்தம், இல்ல ஆனந்தம். கடிகளை ஏற்றி உம்மிடம் நான் வந்தேன்,
எனக்காய் உள்ளம் வேண்டும் என்று நீ கேட்டீர். மலர்களை ஏந்தி உம்மிடம் நான் வந்தேன், எனக்காய் மலர வேண்டும் என்று நீ கேட்டீர். உம்மில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உம்மில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் உம்மில் வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா உம்மில் என்றும் வாழ்ந்திடுவேன். என்ன என்ன ஆனந்தம், இல்லை இல்ல ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், இல்லை இல்ல ஆனந்தம். கோதுமை மணிகள் கையில் ஏந்தி நான் வந்தேன், எனக்காய் வாழ வேண்டும் என்று நீ கேட்டீர். தீபம் ஏந்தி உன்னிடம் நான் வந்தேன், எனக்காய் ஒளிர வேண்டும் என்று நீ கேட்டீர். உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் உம்மில் வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் உம்மில் வாழ்ந்திடுவேன். என்ன என்ன ஆனந்தம், இல்லை இல்ல ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், இல்லை இல்ல ஆனந்தம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் முது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னி மரியாவுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாங்கள் எங்கள் காணிக்கைகளை உமக்கு அளித்து உம்மை வேண்டுகின்றோ. அந்த கன்னியிடமிருந்து மனிதராக பிறக்க திருவுளம் கொண்டு உம் திருமகன் எங்களுக்கு என்றும் உதவுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பிறந்த நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னையும் உடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அழைத்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும்
அழிந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு ஆயர் பீட்டரபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கവും இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார். என் நெஞ்சம் இனிதாக பாடும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார். என்
நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காடும் மயிலாக நாடும் என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உறவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காடும் மயிலாக நாடும் என்னாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நாடெங்கு உளம்பாடினே. எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நாடிங்கு உளம்பாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன்னன்பில் ஒன்றாகிறேன். உறவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உறவாய் வந்த தெய்வம். உறவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உறவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உறவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காடும் மயிலாக நாடும் என்னாவில் ஆனந்த ராகம். புனித யோசேப்பு ஆண்டு இறைவேண்டல். மீட்பரின் பொறுப்பாளரே, புனித கன்னிமரியாவின் துணையாளரே வாழ்க. கடவுள் தனது ஒரே திருமகனை உம்மிடம் ஒப்படைத்தார். உம்மில் மரியா தனது முழு நம்பிக்கையையும் கொண்டிருந்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் உம்மையே ஒரு தந்தையாக காட்டி வாழ்வின் பாதையில் எங்களை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் மன உறுதியையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும். எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை என்றும் மகிழ்வதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவுடைய பிறப்பு விழாவில் எங்கள் திரு அவை என்றும் மகிழ்ந்திருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்னையின் அன்பிலும் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கீழ்வாரி தீச்சுடரே தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகு, சீயோனின் அருள் மகளே. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையில் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையில் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனாய் வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகு, நீ வாழ்க நீ வாழ்க. அம்மா என்ன அழகு உம் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. உன் அன்பு விழி கருணையும் வாழ்விழி எளிமையும் விதையாய நெஞ்சில் விளைந்திடுமே கனிந்திடுமே. உன் அன்பு விழி கருணையும் வாழ்விழி எளிமையும் விதையாய நெஞ்சில் விளைந்திடுமே களைந்திடுமே. வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே, வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே. அன்பே அருளே அமுதே அழகே, நீ வாழ்க நீ வாழ்க. அம்மா என்ன அழகு உம் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை பரிந்து வேண்டிய பின்பு உமது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். தேவ தாயாரான ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித கன்னி மரியாயிடத்தில் உமக்குள்ள சிநேகத்தின் பேராலும் திவ்ய குழந்தை இயேசுநாதருக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், இயேசு கிறிஸ்து நாதர் தமது இரத்தத்தால் தமக்காக சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரீர் கிருபையாய் பார்க்கவும், எங்கள் இக்கட்டிலே உமது பலமுள்ள பேருதவியால் துணையாயிருக்கவும் மன்றாடுகிறோம். திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கைதாதையே, இயேசு கிறிஸ்துநாதர் தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்தருளும். ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் எவ்வித தப்பிதத்திலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். எங்களை பாதுகாத்தருளும்படி மேலான வல்லமையுள்ளவரே, நரக சத்துருக்களோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் நீர் விண்ணக அரியணையில் இருந்து தயவாய் எங்களை பார்த்து துணையாய் வருவீராக. திவ்ய பாலகன் முன்னால்
சாவின் ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி தேவரீர் எவ்விதம் ஏதுவாயிருந்தீரோ அவ்விதமே சர்வேசனுடைய திருச்சபையும் பசாசின் வலையிலும் எல்லாவித ஆபத்திலுமிருந்து பாதுகாத்தலும் உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருப்பதாக. உமது புண்ணிய மாதிரிகையாலும் உம்முடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் பரிசுத்தமாய் வாழ்ந்து பக்தியாய் மரித்து விண்ணகத்தில் முடிவில்லா பாக்கியம் பெற்று வாழும்படி கிருபை செய்ய உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித விண்ணேற்பு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் எல்லா புனிதர்களே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. மரியே வாழ்க.